தமிழ் சினிமால விஜய், அஜித், சூர்யா இவங்க 3 பேரும் போயிட்டா, அதோட இழுத்து மூடிட்டு போயிடலாம்னு ஒரு நிலைமை வரும் போல. இப்ப வர எந்த படத்த பத்தியும் பெரிய பேச்சு இல்ல. புது படம் வருதுன்னா ஒரு நாள் பேசுறாங்க. அப்புறம் அப்படியே கடந்து போறாங்க. ஒரு 20 வருஷம் கட்டி ஆண்டுட்டாங்க. விஜய், அஜித், சூர்யா தான் கடைசி தியேட்டர் சூப்பர் ஸ்டார்ஸ். அதோட முடிந்தது. இனி வருவது எல்லாம் சோசியல் மீடியா ஸ்டார்ஸ் தான். எக்ஸ் வலைத்தளத்தில் ஒருவர் ஒரு ட்வீட் போட்டிருந்தார். அது கடந்த 25 வருடங்களாக அஜித் அண்ட் விஜய் தமிழ் சினிமாவை சீரழித்து விட்டனர். எழுத்தாளர்கள், பிற படைப்பாற்றல் கொண்ட திறமைகள் இவர்களால் வளர்க்கப்படவே இல்லை. இந்த இரு நடிகர்களும் தங்கள் மார்க்கெட்டை வேறு மாநிலங்களுக்கு விரிவுபடுத்தவே இல்லை. புரமோஷன்களுக்கு போகவும் இல்லை. வெறும் சம்பளத்தை உயர்த்திக் கொள்ளவே மூலமில்லாத மசாலா படங்களை மட்டுமே எடுத்தனர். இன்றைக்கு தமிழ் சினிமா 1000 கோடி வசூலிக்கும் பான் இந்தியா ஹிட் தரக்கூடிய நிலைமையிலும் இல்லை. உலகத்தரம் வாய்ந்த உள்ளடக்க படங்களை மலையாள சினிமாவைப் போல எடுக்கக்கூடிய நிலையிலும் இல்லை. கடந்த 15 வருடங்களில் தமிழ் சினிமாவுக்கு நடந்த ஒரே நல்ல விஷயம் விஜய் சேதுபதி தான். அவர் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து கான்டென்ட் உள்ள படங்களை செய்கிறார். கோலிவுட் இன் பின்னடைவு ஐக்கூ காரணம் ரைட்டர்ஸ் பற்றாக்குறை அப்புறம் ஹீரோ சம்பளம் தான் சொல்லலாம். ஆனால் அது உண்மை இல்லை. ப்ரொடியூசர் அண்ட் டிரெக்டர் தான் அந்த முடிவை எடுக்க வேண்டும். விஜய் 250 கோடி கேட்டால் கொடுக்க 20 ப்ரொடியூசர் ரெடியாக இருக்கும் நிலையில் விஜய், அஜித் மீது தப்பு சொல்ல முடியாது. 1000 கோடி என்பது காலிவுட் இன் கனவாக ஆகிவிட்டது. காலிவுட் இக்கு 1000 கோடி என இலக்கை அடைய கேப்பபிள் ரஜினி மற்றும் விஜய் மட்டும்தான். விஜய் இப்ப நடிகராக நடிக்கப் போகாதில்லை. 1000 கோடி என்பது நல்ல விஷயம்தான். நல்ல படம் எடுத்து 1000 கோடி வசூல் வந்தால்தான் கோலிவுட் இக்கு நல்லது. அதை விட்டு 1000 கோடி அடிக்க ஒரு படத்தை எடுக்கக்கூடாது. அல்லையில் முதலில் நல்ல படம் எடுக்க வேண்டும். பின்பு 1000 கோடி கனவு காண வேண்டும்.